السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. تفسير الجلالين. إمام جلال الدين المحلي இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹும் அல்லாஹ் அன்னவர்களினுடைய தப்சீருல் ஜலாலைனினுடைய இரண்டாம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வும் இன்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் தங்களின் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பினை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தஃப்சீருல் ஜலாலைனி கிதாபினுடைய இரண்டாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் அஹ்காஃப் சூரா, குர்ஆனினுடைய ஜுசுக்களின் வரிசையில் 26வது ஜுசுவான ஹாமீம் ஜுசுவினுடைய முதல் சூறாவாக இருக்கக்கூடிய அஹ்காஃப் சூரா. இந்த சூரா குர்ஆனினுடைய சூறாக்கள் அத்தியாயங்கள் வரிசையிலே 46வது சூரா. இந்த சூறாவினுடைய 3வது அதே போன்று 4வது ஆயத்தை குறித்து தான் நாம இன்றைய பாடத்தில பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த இரு ஆயத்துகளும் அல்லாஹ்வினுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு ஆயத்தாக இருக்கும். அதே போன்று இறை மறுப்பாளர்கள் எதையெல்லாம் மறுக்கிறாங்க, அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 விதமான மறுப்புகளை கொடுக்கிறான். ஒன்னு மஅகூலியான அறிவு சார்ந்த அவர்களின் ஆதாரத்துக்கு ஒரு மறுப்பு, அதே போன்று அவருடைய சொற்கள் ரீதியான இன்னொரு ஆதாரத்திற்கு மறுப்பு என 2 மறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஆயத்து அந்த 4வது ஆயத்து. இப்படி நாம இந்த 3வது 4வது ஆயத்தை குறித்து தான் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா. வாங்க நம்ம கிதாபிற்குள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் நம்முடைய இந்த திரு குர்ஆன் ஷரீஃபினுடைய அஹ்காஃப் சூராவினுடைய 3வது ஆயத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பாருங்க, அந்த ஆயத்திற்குண்டான பொருளை நாம பார்க்க போறோம். மா ஹலக்னஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா இல்லா பில் ஹக்கி வ அஜலிம் முஸம்மா வல்லதீன கஃபரு அம்மா உன்திரு முஅரிதூன் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ். மா ஹலக்னா நாம் படைக்கவில்லை, அஸ்ஸமாவாதி வல் அர்த வானங்களையும் இன்னும் பூமியையும் நாம் படைக்கவில்லை, வமா பைனஹுமா இன்னும் அவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளவற்றையும் நாம் படைக்கவில்லை, இல்லா பில் ஹக்கி சத்தியத்தை கொண்டே தவிர, உண்மையை கொண்டே தவிர, வ அஜலிம் முஸம்மா இன்னும் குறிப்பிட்ட தவணையை கொண்டே தவிர நாம் படைக்கவில்லை. வல்லதீன கஃபரு இவற்றையெல்லாம் மறுக்கக்கூடிய மக்களாகிறவர்கள், அம்மா உன்திரு அவர்கள் எச்சரிக்கப்பட்டதான ஒன்றை விட்டும், முஅரிதூன் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்போ இந்த ஆயத்துல நமக்கு காஃபிர்களுடைய மறுப்பை குறித்து சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம வாங்க இந்த ஆயத்திற்குண்டான விளக்கத்தை, தப்சீரை நாம பார்ப்போம். மா ஹலக்னஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா இல்லா பில் ஹக்கி என்பதற்கு முன்பாக ஹல்கன். அப்போ இல்லா ஹல்கம் பில் ஹக்கி உண்மையை கொண்டுள்ள படைக்குதலாகவே தவிர நாம் படைக்கவில்லை, அப்படி அடுத்து வரணும். இந்த ஹலக்னாவினுடைய ஹல்கன் படைக்குதலாக, இது என்னது? மஃஊலு முத்லக்கு, மஃஊலு முத்லக்கு. அப்ப இந்த
ஆயத்திற்கு இந்த இல்லா பில் ஹக்கீக் மத்தியில ஹல்கன் அதற்கு இமாம் அவர்கள் ஹாஷியத்துல் ஜமல்ல விளக்கம் எழுதுறாங்க. இந்த பில் ஹக்கி என்பது அது சிஃபத்து. எதற்கு சிஃபத்துனா போக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு மஃபூல் முத்லக்குக்கு சிஃபத்து. அதான் இந்த ஹல்கன். அப்ப ஹல்கன்கிறதுக்கு சிஃபத்து தான் பில் ஹக்கு. உண்மையை கொண்டு இருக்கக்கூடிய ஹல்கம் முஸ்தகிர்ரம் பில் ஹக்கின்னு இருக்கும். அசல் அர்த்தப்படி பார்த்தா நம்ம எல்லா போக்கப்பட்டதையும் மேற்படுத்தி பார்க்கும் பொழுது உண்மையை கொண்டு இருக்கக்கூடியதான படைக்குதலாகவே தவிர நாம் படைக்கவில்லை அப்படி அர்த்தம் வரும். பாருங்க அடுத்து லி எதுல்ல அலா குதிரத்தினா வ வஹதானியத்தினா. லி எதுல்ல அறிவிப்பதற்காக. எது? இந்த எதுல்ல உடைய லமீர் ஃபாயில் ஹல்கனை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் வைக்கணும்? லி எதுல்ல அந்த படைக்குதல் அறிவிப்பதற்காக வேண்டி. எதன் மீது? அலா குதிரத்தினா நம்முடைய வல்லமையின் மீது. அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. அப்ப மாஹலக்கனாவுக்கு விளக்கமாக நம்ம சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இது. அப்ப நம்முடைய வல்லமையின் மீதும் வஹதானியத்தினா நம்முடைய வஹதானியத் அப்படின்னா ஏகனாக இருத்தல், ஒருவனாக இருக்குதல்ங்கிற தன்மை. அப்போ நம்முடைய ஏகத்துவத்தின் மீதும் நம்முடைய வல்லமையின் மீதும். அப்ப நம்முடைய வல்லமையின் மீதும் நம்முடைய ஏகத்துவத்தின் மீதும் அந்த படைக்குதல் அறிவிப்பதற்காக நாம் எனவே அந்த உண்மையை கொண்டுள்ள படைக்குதலாகவே தவிர நாம் படைக்கவில்லை. அப்ப நம்ம இந்த வானம் பூமிகளை ஏன் படைச்சிருக்கிறோம்னா நம்முடைய வல்லமையை அது காட்டணும் என்பதற்காக என்று அல்லாஹு சொல்லுகிறான். அஜலிம் முசம்மா. அஜல். அஜல்னா என்னது? தவணை. நமக்கு தெரியும் அஜல்னா என்னது? தவணை. முசம்மானா குறிப்பிட்ட. இப்ப இன்னும் குறிப்பிட்ட தவணையை கொண்டே தவிர இந்த அஜல் என்பதை இந்த ஹக்குல அத்துவு செய்யணும். அப்ப பி பி அஜலி முசம்மாங்கிற அர்த்தம் கிடைக்கும். அப்போ குறிப்பிடப்பட்டனா எதுவரை? இலா ஃபனா இஹிமா அவை இரண்டினுடைய யௌமல் கியாமா மறுமை நாளில் அவை இரண்டு. ஹுமானா வானம் பூமி. வானம் சமாவாத்து வல் அரது வானம் பூமிகளினுடைய அழிவின் பக்கம் குறிப்பிடப்பட்ட தவணையை கொண்டே தவிர நாம் எதை? இந்த வானம் பூமிகளையும் அதற்கு அவை இரண்டிற்கு மத்தியில் உள்ளவற்றையும் நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நிறைய இமாம் சாவி ரஹமத்துல்லா அலை எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அஜலிம்மு சம்மாங்கிற வார்த்தை வந்து பலாசிஃபாக்களுக்கு ஒரு மறுப்பாமம். பலாசிஃபாக்கள்னா யார் அப்படின்னா இந்த உலகம், அதாவது ஆலம். ஆலம்னா என்னது? இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் அல்லாது எல்லாமே ஆலம் தான். அப்ப இந்த படைப்புகள் எல்லாமே கதீம்னு சொல்றாங்க. கதீம்னா என்னதுன்னா அதற்கு ஆரம்பமே இல்ல, முடிவும் இல்ல. அப்படிப்பட்ட ஒன்றுதான் எது? இங்க இருக்கக்கூடிய எல்லா படைப்புகள் அப்படின்னு பலாசிஃபாக்களுடைய கருத்து. அதுக்கு மறுப்பு கொடுக்கிறது தான் இந்த ஆயத்து. இல்ல, வானம் பூமிகளும் அவைகளுக்கு மத்தியில உள்ள எல்லா படைப்புகளுமே குறிப்பிட்ட தவணையை கொண்டுதான் படைச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த அப்படி ஆலம் கதீம்னு சொல்ற மக்களுக்கு இது என்னது? ரத்து, மறுப்பு என்பதாக இமாம் சாவி நமக்கு இங்க விளக்கத்தை கொடுக்கறாங்க. அடுத்து பாருங்க. வல்லதி கஃபரு அம்மா ஊதிரு. அர்த்தம் வச்சுட்டோம் அப்படிதானே? அப்போ காஃபிரான மக்கள் அவர்கள் எச்சரிக்கப்பட்ட ஒன்றை விட்டும்னா அதாவது ஹுபிஃபு பிஹி எதை கொண்டு அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்களோ. உன்திருக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? ஹுபிஃபு பயமுறுத்தப்பட்டார்களே. பிஹி எதை கொண்டு அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்களோ அந்த ஒன்றை விட்டும். அந்த ஒன்று என்னது? மினல் அதாபி வேதனையிலிருந்து. மறுமையில் அவங்களுக்கு என்ன இருக்குது? வேதனை இருக்கு. அப்படியெல்லாம் வரக்கூடியதான இவைகளை விட்டும். அதான் அந்த மாவினுடைய இந்த அம்மா அன் பிளஸ் அந்த மாவுடைய பயான் தான் மீன். வேதனையிலிருந்தும் எதை கொண்டு அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்களோ அந்த ஒன்றை விட்டும் முஹரிதூன் அவர்கள் புறக்கணிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இதற்கு நிறைய இமாம்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னா எதை விட்டும் புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த ஒரு அதாபு இருக்குங்கிறத அவங்க ஈமான் கொள்ளல. அதே மாதிரி அதற்கான தயாரிப்பை அவங்க மேற்கொள்ளல. அதுதான் அவங்க புறக்கணிக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். சரி பாருங்க அடுத்து. அப்ப முஅரிதூன் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதோடு இந்த 3வது ஆயத்து நிறைவு பெறுகிறது. இப்போ அடுத்து 4வது ஆயத்து பாருங்க. குல் அரஐதும் மா ததுஊன மின் தூனில்லாஹி.
அரூனி மாதா خلقوا من الأرض أم لهم شرك في السماوات ஈதூனி பிகிதாபிம் மின் قبل هذا أو أثارة من علم إن كنتم صادقين என்று வரக்கூடியதான இந்த ஆயத். நம்ம ஆரம்பத்துல இந்த ஆயத்திற்குண்டான பொருளை நம்ம பார்ப்போம். குல் நபியே, நீங்கள் சொல்வீராக, அரஐத்தும், நீங்கள் கவனிப்பீர்களா, நீங்கள் கவனித்தீர்களா. அரஐத்தும் அசல் அர்த்தம் என்னது? நீங்கள் கவனித்தீர்களா. தப்சீர்களை வேற அர்த்தங்கள் கொடுப்பாங்க, அதை நம்ம சொல்லுவோம். அரஐத்தும் என்னது? நீங்கள் பார்த்தீர்களா, நீங்கள் கவனித்தீர்களா. மா ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாததிலிருந்தும் நீங்கள் அழைக்கக்கூடியதான ஒன்றை, அதாவது நீங்கள் வணங்கக்கூடியதான ஒன்றை நீங்கள் பார்த்தீர்களா. அரூனி, எனக்கு நீங்கள் காட்டுங்கள். மாதா ஹலகு மினல் அரதி, பூமியிலிருந்து அவைகள், அதாவது அவைகள்னா நீங்கள் அல்லாஹ் அல்லாத யாரை நீங்கள் வணங்குகிறீர்களோ அவைகள் எதைத்தான் படைத்துள்ளது என்பதை எனக்கு நீங்கள் காட்டுங்கள். அம்லஹும் ஷிர்குன் ஃபிஸ் சமாவாத்தி, அவைகளுக்கு இருக்கிறதா, அவைகள்னா யார்? அல்லாஹ் அல்லாத எவற்றை நீங்கள் வணங்குகிறீர்களோ அவைகளுக்கு இருக்கிறதா ஷிர்குன் ஃபிஸ் சமாவாத், வானங்களிலே ஒரு கூட்டு, அதாவது வானங்களை படைக்கும் விஷயத்திலே, படைத்த விஷயத்திலே ஒரு கூட்டு, ஒரு ஷேர் என்பது அவர்களுக்கு இருக்கிறதா. தூணி எனது தூணி பி கிதாபிம் மின் கபலி ஹாதா, இந்த குர்ஆனிற்கு முன்பாக உள்ள ஏதேனும் ஒரு இறக்கப்பட்ட வேதத்தை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். அவ் அல்லது அசாரத்தின் மின் இல்மின், முன்னோர்களுடைய ஞானங்களிலிருந்தும் மிஞ்சி இருக்கக்கூடியதான ஏதேனும் ஒன்றை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். இன்குன்தும் சாதுகீன், நீங்கள் உங்களுடைய கருத்திலே உண்மையாளர்களாக இருப்பீர்கள் என்றால் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்திற்குண்டான தர்ஜுமாவை, பொருளை நாம பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம வாங்க இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திற்குள்ளே நாம செல்லலாம். பாருங்க, குல் நபியே, நீர் சொல்வீராக. அரஐத்தும், அப்ப இந்த அரஐத்தும்னு வரக்கூடிய, இங்கிருந்து வரக்கூடிய முழுவதுமே மக்கூலா. நபியே, நீங்கள் இவ்வாறு சொல்வீராக அர்த்தம். சரி, மக்கூலான்னு சொல்லுவது அதுக்கு என்னது? மக்கூலா. அதாவது குல்னு வந்துட்டா அதுக்கு எடுத்து நீங்கள் சொல்லுங்கன்னா எதை சொல்லணும், அந்த எதைங்கிற கேள்விக்குண்டான பதிலுக்கு பேர் தான் மக்கூலா. அப்ப இந்த அரஐத்தும்னு வரக்கூடியது என்னது? மக்கூலா. பாருங்க, அரஐத்தும் தப்சீர்ல என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? அஹ்பிரூனி, எனக்கு நீங்கள் அறிவித்து கொடுங்கள். மா ததுஊன, ததுஊனா தஅபுதூன, நீங்கள் வணங்குகிறீர்களே அந்த ஒன்றை, மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாததிலிருந்தும் நீங்கள் வணங்குகிறீர்களே அந்த ஒன்றை எனக்கு நீங்கள் அறிவித்து கொடுங்கள். அதாவது அந்த மாவை விளக்குறாங்க. நீ அல்லாஹ் அல்லாததிலிருந்து நீங்கள் வணங்குகிறீர்களே அந்த ஒன்றுனா அல் அஸ்னாம, சிலைகளை. அல் அஸ்னாம என்பது எதற்கு பயானு, எதற்கு தப்சீர்னா இந்த மாவுக்கு தப்சீர். புரியுதுங்களா? என்னது? மாவிற்கு தப்சீரு. அப்ப மா என்பது என்னது? நஸ்வினுடைய மஹல். நம்ம சொல்லுவதை ஏன் நஸ்புன்னு, அந்த அந்த மாலிருந்து விளக்கமாக வர்றதுனால, தப்சீரா வர்றதுனால அதற்கும் அதே ஏறவால் அஸ்னாம மஃஊலுன் அவ்வலுன் போட்டோமா. இந்த மா ததுஊன என்பது என்னது? மொதோ மஃஊலு, மொதோ மஃஊல். எதற்கு? அரஐத்தும் என்பதற்கு மொதோ மஃஊலாக நாம வைக்கிறோம். அடுத்து பாருங்க, அரூனி என்ன அர்த்தம்? அரூனி, எனக்கு நீங்கள் காட்டுங்கள். இதற்கு அர்த்தம் என்னது? அஹ்பிரூனி, எனக்கு நீங்கள் அறிவித்து கொடுங்கள். தௌகீதுன், இந்த அரூனி என்பது எதற்கு தௌகீது? உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எதை? இந்த அரஐத்தும் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்தக்கூடியதான, எந்த அரஐத்தும், இந்த அரஐத்தும் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் எது? இந்த அரூனி என்பது. இந்த அரூனி பாருங்க. அடுத்து மாதா ஹலகு, அவைகள் எதைத்தான் படைத்தது. இது மஃஊலுன் சானின், இரண்டாவது மஃபூல். எதற்கு இரண்டாவது மஃபூலு? நம்ம அரஐத்தும் என்பதற்கு மொதோ மஃபூலா மாவ சொன்னோமா இல்லையா? இரண்டாவது மஃபூல் என்னது? இந்த மாதா ஹலக்குங்கிற இந்த மாதா, இந்த மாதா தான் என்னது? ஹலக்கு சேர்ந்துதான் இரண்டாவது மஃபூலு. இந்த அரூனி இடையில அது தௌகீதுக்காக வந்திருக்கிறது. சரி பாருங்க, மஃஊலுன் சானின், எதற்கு இரண்டாவது மஃபூல்னா எதுக்கு இரண்டாவது மஃபூலு? நம்ம மேல சொன்ன மாதிரி அரஐத்தும் என்பதற்கு இரண்டாவது மஃபூல் எது? இதுதான். சரிங்களா? இப்ப அடுத்து, அப்ப நம்ம இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கத்தை பார்த்துட்டோம்.
இப்ப அடுத்து பாருங்க, இந்த மினல் அரதி பூமியிலிருந்து பயானுல் லிமா, மாக்கு இங்க ஷத்து வச்சிருக்கிறாங்க, அது என்னது அச்சுப்பிழை. இந்த மாதால் இருக்கக்கூடிய மாதான் எது, பூமியிலிருந்தும் எதை படைத்தார்களோ, இந்த ஹலக்கு மாதா ஹலக்கு எதை படைத்தார்கள்னு கேட்டோமா இல்லையா, இந்த மாவிற்குரிய பயான் தான் எது, இந்த மினல் அரது என்பது. அப்போ இந்த மாவிற்குண்டான பயானாக இருக்கின்றது எது, மினல் அரதுங்கிற இந்த மின். சரி பாருங்க, அம்லஹும் ஷிர்குன், அம்லஹும் ஷிர்குன் அவைகளுக்கு இருக்கிறதா ஒரு கூட்டு, ஷிர்குன்னா முஷாரகத்துன் எனது ஒரு இணைப்பு, ஒரு கூட்டு இருக்கின்றதா. முஷாரக்கத்துன்னா என்னது, ஒரு ஷேர் சொல்லுவோமா இல்லையா, ஒரு பங்கு என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம். இருக்கிறதா. சரி பாருங்க, எது விஷயத்துல ஃபிஸ் சமாவாத்தினா அதாவது ஃபி ஹல்கி சமாவாத்தி, வானங்களை படைத்த விஷயத்திலே, படைக்கிற விஷயத்திலே, மஅல்லாஹி அல்லாஹுவினோடு ஒரு கூட்டு. இந்த மஅவுடைய தாலுக்க நாம இந்த முஷாரக்கத்துல வைக்கணும், அதாவது ஷிர்க்ல வைக்கணும். வானங்களை படைக்கிற விஷயத்திலே அல்லாஹுவினோடு ஒரு இணைப்பு, ஒரு பங்கு, ஒரு கூட்டு அவர்களுக்கு அவைகளுக்கு இருக்கிறதா. இந்த ஹும்னா அந்த படைப்புகள், அதாவது அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குகிறீர்கள் சொன்னாங்க இல்லையா, அவைகள் மாத்ததோன. சரி பாருங்க, இந்த என்பது இருக்கிறதே பி மஅனா ஹம்சத்தில் இன்கார், இன்காருடைய ஹம்சாவுடைய அர்த்தத்தை கொண்டாக இருக்கிறது. இன்காருடைய ஹம்சா அப்படின்னா பொதுவா ஹம்சான்னு ஒண்ணு இருக்கு, இஸ்திபஹாமுடைய ஹம்சா நம்ம கேள்விப்படும், கேள்வி கேட்கறதுக்காக வரும். கத்தபுத்த நீ எழுதி விட்டாயா அப்படின்னு கேட்போம். அதுவே என்னது இன்காருடைய ஹம்சான்னு சொன்னா கேள்வி மாதிரி இருக்கும், ஆனா அதை வெறுக்கக்கூடிய மறுக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கணும். இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதாவது இல்லைன்னு அர்த்தம். சாப்பிட்டுருவியா நீ அப்படிங்க இல்லையா, நீ வீட்டை விட்டு போயிருவியா, இந்த மாதிரி இது கேள்விதான், ஆனா இன்காருடைய கேள்வி, அதாவது போகக்கூடாது, எழுதக்கூடாது, செய்யக்கூடாது, அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடியதான ஹம்சா. அதான் இந்த ஹம்சத்து, அதான் இது ஹம்சா இன்காருடைய ஹம்சாவுடைய அர்த்தத்தை கொண்டாக இருக்கிறது எது, இந்த என்பதாகிறது. அப்ப இதுதான் இந்த ஆயத்திற்கு உண்டான பொருள். அடுத்து பாருங்க, தூனி பி கிதாபிம் மின் கபிலி ஹாதா, தூனி என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள், பி கிதாபின் ஏதேனும் ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள், முனஸ்ஸலின், கிதாபி முனஸ்ஸல்னா அருளப்பட்ட இறக்கப்பட்டதான ஏதேனும் ஒரு வேதத்தை கொண்டு நீங்கள் வாருங்கள், மின் கபிலி ஹாதா இதற்கு முன்பாகனா ஐயல் குர்ஆனி, ஐயில்ல அதான் விளக்கத்துக்காக சொல்றோம், அல் குர்ஆனி, இந்த ஹாதால இருந்து இது என்ன விளக்கம். இப்ப இதற்கு முன்புனா இந்த குர்ஆனிற்கு முன்பிருந்து இறக்கப்பட்ட ஒரு வேதத்தை கொண்டு இடத்திலே நீங்கள் வாருங்கள், அல்லது அசாரத்தின்னா பக்கியத்தின் மின் இல்மின் ஞானத்திலிருந்து மிஞ்சி இருக்கக்கூடிய, அல்லது அசாரத்தின் இங்க அத்துப்பு செய்யணும், நாம இந்த கிதாபில் அத்துப்பு செய்யணும். அப்ப பாருங்க, முன்னோர்களின் ஞானத்திலிருந்து மிஞ்சி இருக்கக்கூடிய அல்லது மிஞ்சி இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு இடத்தில் நீங்கள் வாருங்கள். அது எப்படிப்பட்டதான மிஞ்சி இருக்கக்கூடிய ஞானம், அது யுசரு அனில் அவ்வலீன, முன்னோர்களை தொட்டும் எனது யுசருக்கு விளக்கம் போடுறாங்க, யுன்கலு, யுசருக்கு என்ன அர்த்தம் கொடுக்குற நாம நிறைய கிதாபுகள்ல அந்த யுசரு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா யுன்கலு. அப்ப அறிவிக்கப்பட்ட, முன்னோர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டதான எதை கொண்டு, முன்னோர்களை தொட்டும் முன்னோர்களை குறித்தும் அறிவிக்கப்பட்ட ஞானத்திலிருந்து, எது விஷயத்துல பிசிஹத்தி தஅவாக்கும் ஃபி இபாதத்தில் அஸ்னாமி, சிலைகளை வணங்கும் விஷயத்திலே உங்களுடைய வாதம் சரி என்பதை கொண்டு முன்னோர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்ட ஒரு ஞானத்திலிருந்து ஏதேனும் மிஞ்சி இருக்கக்கூடியதை கொண்டு இடத்திலே நீங்கள் வாருங்கள். அது எப்படிப்பட்டதா இருக்கணும், அன்னஹா அந்த ஹாவுடைய லமீரது இந்த இபாதத் அந்த வணக்கமாகிறது, அது என்னன்னு அறிவிக்கணும் அப்படி கேட்கல, அன்னஹா அந்த வணக்கமாகிறது, துகுரிபுக்கும் உங்களை அந்த வணக்கம் நெருக்கி வைக்கும், இலல்லாஹி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் என்று உங்களுடைய வாதம் சரி என்ற கருத்தை கொண்டு முன்னோர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டதான அந்த ஞானத்திலிருந்து ஏதேனும் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு இடத்திலே நீங்கள் வாருங்கள் என்று வரக்கூடியதான இந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைக்கு நிறைய விளக்கங்களை இமாம்கள் எழுதி தராங்க. ஹாஷியத்துல் ஜமல்ல இமாம் எழுதி தரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா,
இந்த ஈத்தூனி அப்படிங்கிறதும் அந்த மக்கூலாவில் கட்டுப்பட்டதுதான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹு இவ்வாறு சொல்லுங்கள்னு சொல்ற அந்த சொற்களில் கட்டுப்பட்டதுதான் இந்த ஈத்தூனி என்பதும். சரிங்களா? அதே போன்று பாருங்க, அடுத்து அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய இந்த அம்ரு இருக்கா இல்லையா, கொண்டு வாருங்கள் அப்படின்னு, அம்ருக்கு நிறைய அர்த்தங்களை கொடுப்பாங்க. அம்ருக்கு நிறைய அம்ரு உஜூப காட்டும், நிறைய அர்த்தங்களை கொடுக்கும் பொழுது இந்த அம்ரு தபுக்கீத்துடைய அம்ருங்கிறாங்க. ஹாஷியத்துல் ஜமல்ல வரக்கூடிய செய்தி, இந்த அம்ரு என்ன அம்ராமா, தபுக்கீத்தினுடைய அம்ரு. அப்ப தபுக்கீத்துடைய அம்ருனா என்னது, கிதாபுகள்ல சொல்லி தராங்க, தௌபீஹுல் முகாத்தபி, ஒரு எதிராளியை பயமுறுத்துதல், இல்சாமுஹு பில் ஹுஜ்ஜதி வ இத்ஹாரு ஹத்இஹி அவ் தனாகுதிஹி, நிறைய விளக்கங்கள் போடுறாங்க. அதாவது முன்னிலையில் இருக்கக்கூடியவரை மிரட்டுதலும் அவருடைய வாதம் தப்பு என்பதை வெளிப்படுத்துவதும் இதெல்லாம் நோக்கம். அப்போ அந்த நோக்கத்துல சொல்லப்படக்கூடிய அம்ருக்கு பேர் அம்ரு தபுக்கீத்துன்னு. கொண்டு வாரங்க பாப்போம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப கொண்டு வாரங்க பாப்போம்னா உங்கள்ட்ட நம்ம கேட்கிறோம், உங்கள்ட்ட உன்னை தேடுறோம், அந்த அர்த்தம் கிடையாது. உங்கள்ட்ட இல்ல, நீங்க சொல்றது தப்புன்னு அர்த்தம். என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா இல்லையா, ஆதாரத்தை கொண்டு வாங்க பாப்போம். இந்த அம்ரு என்ன அம்ரு, தபுக்கீத்துடைய அம்ரு. தபுக்கீத்துனா எதிராளி தப்பு பண்றாரு, தப்பு செய்யறாருன்னு வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு அம்ரு. இது அதான் அம்ருடைய தபுக்கீத். இங்க வந்த அம்ரு. அப்ப அல்லாஹ் கொண்டு வாருங்கன்னு சொல்றானா, நபிய அல்லாஹ் ரசூலுல்லாவை பார்த்து இப்படி சொல்லுங்கன்னு சொல்றானா, ரசூலுல்லாவுக்கு ஆதாரம் தெரியல, ஆளுங்கள்ட்ட கேட்கறாங்க, அப்படி கிடையாது. நீங்க சொல்றது தப்பு என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த அம்ரு, தபுக்கீத்துடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறாங்க. அதே ஹாஷியத்துல் ஜமல்ல இன்னொரு அற்புதமான விளக்கத்தை போடுறாங்க. அல்லாஹு இந்த காஃபிர்களை 2 விதமா அவங்களுடைய ஆதாரத்தை மறுக்கிறான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒரு ஆதாரத்தை மறுத்தான். என்ன விஷயம்? மழக்கூலியான ஆதாரத்தை மறுத்த பிறகு அல்லாஹ் மன்கூலியான ஆதாரத்தை மறுக்கிறாங்கிறாங்க. அதான் இன்குன்தும் சாதுகீன, நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், ஃபி தஅவாக்கும், உங்களுடைய வாதத்திலே, அப்ப உங்களுடைய கருத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இந்த மாதிரி என்னது, ஒரு இறக்கப்பட்ட வேதத்தையோ அல்லது முன்னோர்களின் கருத்தில் ஏதேனும் மிஞ்சிய ஒன்றையோ கொண்டு வாருங்கள். அந்த ஈத்தூனிக்கு முன்னாடி அல்லாஹ் மஅகூலியான ஆதாரத்தை மறுத்தான், ஈத்தூனி மூலமாக அல்லாஹ் மன்கூலியான ஆதாரத்தை மறுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, மஅகூலியான ஆதாரம்னா சிந்தனை ரீதியான ஒரு ஆதாரத்தை மறுக்கிறான் அல்லாஹ். மன்கூலின்னு என்னது, இந்த காஃபிர்கள் வாய் வழியாக சொன்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் பிராக்டிக்கலா அல்லாஹ் என்ன பண்றான், அதை மறுக்கிறான். உதாரணத்துக்கு பாருங்க, மேல அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த பூமியிலிருந்து என்னத்தையாவது அந்த சிலைகள் படைச்சிருக்குதா, அல்லது படைச்சதுலதான் ஏதாவது என்ன இருக்குதா, ஒரு ஷேராவது இருக்குதா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி அல்லாஹ் அறிவு ரீதியா அவங்களுடைய வாதத்திற்கு அல்லாஹ் மறுப்பு கொடுக்குறான். ரெண்டாவது, மன்கூலி ரீதியா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது, இந்த சிலைகள் தான் எங்களை உங்கள் பக்கம் நெருக்கி வைக்கும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும், இந்த சிலைகளை வணங்குவது, அப்படி அவங்க வாய் வழியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கருத்தை எல்லாம் நேரடியா மறுக்கிறான். என்னது, அப்படி நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. அப்ப மேல அவங்க கருத்தை அல்லாஹ் மஅகூலியான அவங்க ஆதாரத்தை அல்லாஹ் மறுத்தான். ரெண்டாவது, ஈத்தூனி மூலம் அல்லாஹ் என்ன பண்றான், மன்கூலியான அவங்க ஆதாரத்தை எல்லாம் மறுக்கிறான். இப்படி 2 விதமாகவும் அல்லாஹு அவங்களுடைய ஆதாரத்தை மறுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இதை நீங்க சொல்லுங்க அல்லாஹு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தை கொண்டதுதான் இந்த வசனம் என்பதாக நமக்கு இமாம் அவர்கள் ஹாஷியத்துல் ஜமல்ல நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதைத்தான் பாருங்க, ஃபி தஅவாக்கும், இந்த மன்கூலியான அந்த ஆதாரத்தை மறுக்கக்கூடிய அந்த வார்த்தை, உங்களுடைய வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த மாதிரி என்ன கொண்டு வாங்க, குர்ஆனுக்கு முன்பு இறக்கப்பட்ட ஏதாவது வேதத்தையோ அல்லது ஏதாவது முன்னோர்களுடைய மிஞ்சி இருக்கக்கூடிய கருத்தையோ கொண்டு வாருங்க, அவங்க வாதத்திற்கு தோதுவாக என்று அல்லாஹு கேட்கக்கூடியதான அற்புதமான ஒரு ஆயத்து. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல நாம இந்த 2 ஆயத்துகளுக்குண்டான பொருள், அதே போன்று தப்சீரில் சொல்லப்பட்ட அர்த்தம், விளக்கம், அதையும் தாண்டி நாம ஹாஷியாக்கள்ல சொல்லப்பட்ட சில விளக்கங்களை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இனி நாம அடுத்து வரக்கூடியதான பாடங்களில் தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.